பணத்தை தடுப்பதனால தான் அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு ஓபிஎஸ் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இல்லை, இப்போ அவருக்கு ஏற்கனவே பொதுச்செயல் பதில் கொடுத்துட்டாரு. திருப்பி அரசாங்கம் அறிக்கை வேணாம். அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பல. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆமாம், எதுக்கு கட்சிக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டு கட்சிக்காரங்களாம் வெறுத்து ஒதுக்குங்கிற அப்படிப்பட்டவர்களோட முகத்திலே முடிக்கக்கூடாது. சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கின்ற திரு அப்பாவு அவர்கள் இன்றைக்கு அந்த பேரவைத் தலைவருடைய அந்த கண்ணியத்தையே குலைத்தவராக இன்றைக்கு இருக்கின்றார். குறிப்பாக பேரவைக்கென்று ஒரு மாண்புகள் உண்டு. ஆனால் அந்த மாண்புகள் எல்லாம் காற்றிலே பறக்கிவிட்டு அதன் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி போல கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டுகளிலே இன்றைக்கு ஏறிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் பாபு முருகல் அவர்கள் வழக்கு தொடுத்து இன்றைக்கு அவருக்கு ஒரு அழைப்பு, அதாவது கோர்ட்டில் ஆஜராகி தான் ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு இந்துவர் சிறிஞர் ஆஜராக வேண்டும் என்ற வகையிலே அந்த ஒரு நீதிமன்ற உத்தரவு என்பது ஒரு சபாநாயகர் இதுவரையிலே இல்லாத ஒரு சபாநாயகர் இந்த மாதிரி ஒரு நீதிமன்றம் அழைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு ஒரு சபாநாயகர், தற்போதைய சபாநாயகர் உள்ளாகிவிட்டார் என்று நினைக்கும் போது அந்த பேரவைத் தலைவருடைய அந்த மாண்பே குலைத்து கணியத்தை குலைத்த ஒரு பெருமைக்குரியவராக இன்றைக்கு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லியாக வேண்டும் என்பதை சொல்லி அந்த வித்தியாசத்தை நான் சொல்லுகின்றேன். அந்த அளவுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரவைத் தலைவர், இப்போ நாங்களும் சட்டப்பேரவைத் தலைவர் அந்த காலகட்டத்தில் பொதுவாகவே அரசியல் பேசியது கிடையாது. ஆனால் தற்போதைய சபாநாயகர் அரசியல் பேசி ஒரு கழகத்தை வம்புக்கு இழுத்து அதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இழிவுபடுத்துகின்ற வகையில் பேசியது இன்றைக்கு நீதிமன்ற படிக்கட்டில் ஏறுவது என்பது அந்த மாண்புக்கே ஒரு இலக்கணம் இல்லை என்பதுதான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன்.